நான் பேச்சாளர் இல்ல, நான் பயிற்சியாளர். எந்த மதத்துல சொல்லி இருக்கு திருடு, பொய் சொல்லு, ஏமாத்து, கொள்ளையடின்னு எந்த மதம் சொல்லி இருக்கு? எல்லா மதமும் என்ன சொல்லுது? திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத, கொள்ளையடிக்காத, ஊரா சொத்தை எடுக்காதன்னு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில பொய்யே சொன்னது இல்லைன்றத எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? நான் கை தூக்க மாட்டேன். நான் பொய்க்காரன். நான் எவனுக்கும் பயப்பட தேவையில்லை. நான் பொய்க்காரன். ஒரு பொய் சொன்னாலும் பொய் தான், 10 பொய் சொன்னாலும் பொய் தான். நான் பொய்க்காரன். யாராவது நான் பொய்யே சொன்னதில்லைன்னு சொன்னீங்க, அதுவே பொய். யார் யார் உங்க வாழ்க்கையில திருடாதவங்க இருக்கிறீங்க? நான் கை தூக்க மாட்டேன். நான் திருடன். திருடங்கிட்டையும் பொய்க்காரங்கிட்டையும் தான் பயிற்சி எடுத்து போறீங்க. எப்படி திருடுறது, பொய் சொல்றதுன்றது என்னோட வேலை இல்லை. பொய் சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பொய் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு நான் தாடி வச்சு காவி உடைய போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது வெள்ளை உடுப்பு போட்டு இடுப்புல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கேன்? கிடையாது. பொய் சொல்லாதேன்னு சொன்ன வாயே என்ன சொல்லும்? ஒரு நல்ல காரியம் செய்ய எத்தனை பொய் சொல்லலாம்? நான் சும்மா போறேன். பொய்யே சொல்லக்கூடாதுன்றது தத்துவம், கட்டளை. ஆனா ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு 1000 பொய் சொல்லுவாமா. இன்னைக்கு பொய் சொல்லி அந்த நல்ல காரியத்தை செஞ்சு பாருங்க, பொண்டாட்டியே கோர்ட்ல ஏத்திடுவாங்க. இன்னைக்கு படிச்சவர்கள் உலகம். பொய்க்காரனை யாருக்கும் பிடிக்காது, பொய்காரியை யாருக்கும் பிடிக்காது. ஒரு முறை சொன்னது பொய்ன்னு தெரிஞ்ச அன்னையோட உறவு முடிஞ்சு, கிட்டபடி சேர்க்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. அந்த நாள்ல விட்ட கதைங்க அதெல்லாம் காலத்துல ஏறிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப பொண்டாட்டியே கேஸ் போட்டுருவா, உள்ளுக்கு தள்ளிடுவா, கம்பி என்ன வச்சிருவா பொய்காரன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு சட்ட உலகம், சட்டம் படிச்சவர்கள் உலகம். அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு நல்ல காரியத்தை செய்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இவனுக்கு நாக்கு வழுக்கிடுச்சு. 1000 பொய் சொல்லி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்ட்டான். இந்த பயிற்சியில பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, ஏமாத்தாதீங்கன்னு சொல்றதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. நான் பாதிரியார் இல்லை, நான் போதிக்கவில்ல, என்னோட வேலை அது இல்லை. பொய் சொல்லக்கூடாதுன்னு உன் மதத்துல சொல்லி இருக்கு, உனக்கு போதிக்கப்பட்டிருக்குன்னா நீ பொய் சொல்றது, அப்புறம் என்ன நீ அந்த மதத்தை சேர்ந்த ஆளு? இதான் என்னோட கேள்வி. அப்புறம் என்ன இறைவனுக்கு? என் மூலியமா ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எப்படி உங்களுக்கு அந்த செய்தி ஒரு மூலியமா வருதோ அது மாதிரி என் மூலியமா உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி வரப்போகுது. அதுக்கு நீங்க கொடுக்குற கட்டணம் எவ்வளவு தெரியுங்களா? $400 தான் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு கிடைச்சது, நீங்க தேடி வந்த பலனோட இன்னும் நிறைய பலன்கள் கிடைச்சதுன்னா எனக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? அதெல்லாம் வராது, வாயில அது வரவே வராது. ஒரு விஷயம் தெரியுங்களா? தன்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதும், கை பயிற்சிக்கு வந்து 500 தான் கொடுத்தா, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதும் 10,000 வெள்ளி அப்படியே கட்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. அவங்க கிட்ட இருக்கு, அதனால கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா நல்ல உள்ளங்கள் நிறைய இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் கூட இங்க இல்லை, ஒரு பணம் சம்பளம் எல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க அடைஞ்ச நன்மைக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பெரிய குழு இருக்கு, சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். தான் அடைஞ்ச பலனை நீங்கெல்லாம் அடையணும்னு காரியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த 20 வருஷமா மக்களுக்காக வேலை செய்துட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க கொடுக்கிற பணம் எல்லாம் போதாது. பெரிய நிர்வாகம், இந்த நிர்வாகம் பெரிய நிலையில வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பணத்துக்காக வேலை செய்யல. பணம் வேணும், ஆனா பணத்துக்காக வேலை செய்யல. பணத்துக்காக வேலை செய்யறதா இதெல்லாம் தொட்டே பேச மாட்டேன். எல்லாம் அன்பானவர்களே, பாசமானவர்களே, தெய்வ கலாச்சாரம் நிறைஞ்சவர்களே, அப்படி உங்களுக்கு கிளுகள் அப்புறம் வாழ்க வாழமுடன்ட்டு உட்கார்ந்துருக்கோம். அது இல்லை. இங்க ஒண்ணு வாழு,
அல்லது முடிவெடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க சாகறதுக்குள்ளார அந்த வாழ்க்கையை வாழணும். செத்துட்டா கிடைக்கிறது. என் மூலியமாக செய்தி வருது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மாயை தடுத்து நிறுத்தியது. அப்ப இறைவனோட காரியம் கூடியும் உள்ளுக்கு நடத்த முடியல, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மாயை தடுத்து நிறுத்துது.